மாவட்டம் மேச்சேரி அருகே சேலம் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற புரட்சி தமிழரின் பொங்கல் கொண்டாட்டம். இரட்டை மாட்டு வண்டியில் கம்பீரமாக விழா மேடைக்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளரும் புரட்சி தமிழருமான எடப்பாடி கே பழனிசாமிக்கு வழிநெடுகிலும் தொண்டர்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு. ஏறாமலை ஏறி ஏலையோனை தேடி காலாலே நடந்து வந்தேன் எங்கையனே நீ கால் வலி தீடுவார். பொங்கல் விழா மேடையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா உருவப்படத்திற்கு மலர் தூவி புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை. அதிமுக நிர்வாகிகள் பொன்னாடை பூங்கொத்து வழங்கி உற்சாகமாக வரவேற்றனர். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கேற்ப வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் அனைவருக்கும் நல்ல வழி பிறக்கும். பலம் பொருந்திய கூட்டணியுடன் அதிமுக அதிக இடங்களில் வென்று ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என சேலத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சூளுரை. இன்றைக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பெரியவர்கள் சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப இந்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமக்கு அத்தனை பேருக்கும் வழி பிறக்கும். நம்முடைய கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணி, வெற்றி கூட்டணி. நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே நம்முடைய கூட்டணி வேட்பாளர்கள் அதிக இடங்களிலே வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். அதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. பொம்மை முதல்வர் தமிழகத்தை ஆட்சி செய்வதால் மக்கள் துன்பப்படுவதாகவும் தமிழகம் போராட்டக் களமாக மாறியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கொடி நாட்டுவது உறுதி என அதிமுக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். ஒரு திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். எந்த மக்களும் நிம்மதியாக வாழ முடியவில்லை. இன்றைக்கு தமிழகம் போராட்டம் போராட்டம் என்று போராட்ட களமாக மாறிவிட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. அனைத்தும் ஒன்றாக இணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ற போரில் எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கொடி நாட்டுவோம். திமுக அரசு ஓட்டுகளை பெறுவதற்காக வாக்குறுதிகளை அளித்துவிட்டு தற்போது ஆட்சிக்கு வந்த பிறகு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றுகிறது. களத்தில் போராடும் அனைவரும் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்திதான் போராடி கொண்டிருக்கிறார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இந்த ஆட்சியில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதை நிறைவேற்ற வேண்டும் தான் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆகவே வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுதே அவர்கள் எண்ணி இருக்க வேண்டும். வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள், வாக்குறுதிப்படி அவர்கள் வாக்குகளையும் பெற்று விட்டார்கள், ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அதனால அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் போராடிட்டு இருக்காங்க. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே காரப்பட்டி பள்ளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சாமி தரிசனம். அதிமுக பொதுச் செயலாளருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் திமுகவினர் 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்தவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கழக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். சேலத்தில் உள்ள ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சுவாமி தரிசனம். கோவிலுக்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட குனியமுத்தூர், போயர் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் பொங்கல் விழாவை துவக்கி வைத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து பொங்கல் வைத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வழிபாடு. கோவையில் நடைபெற்ற KMCH மருத்துவமனையின் அதிநவீன புதிய மருத்துவமனை கட்டட திறப்பு விழா. புதிய மருத்துவமனை கட்டடத்தை குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்த நிலையில் விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பங்கேற்பு. கோவை புதுப்பாளையத்தில் அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட பொங்கல் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டினார் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி. கடந்த 5 ஆண்டுகளாக கோவை மாவட்டத்தில் எந்த மக்கள் நலப்பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும், வர இருக்கும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் முதல்வராக பொறுப்பேற்றதும் மீண்டும் அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு செய்து தரப்படும் என்றும் வாக்குறுதி. கோவை மாவட்டத்தில் அமைச்சர்கள் 6 கல்லூரி கொண்டு வந்தோம். கோவை மாவட்டத்தில் அதிகமான பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குழு திட்டம் என்று 50 ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்தோம். ஆனா நமக்கு இந்த 5 ஆண்டு காலத்துல எந்த திட்டம் வரல. மீண்டும் 3 மாசத்துல மீண்டும் நம்ம வந்துருவோம். மீண்டும் பழையபடி திட்டங்கள் கண்டிப்பா நம்ம தொகுதிக்கும் மாவட்டத்துக்கும் வரும் என்று சொல்லி இந்த அற்புதமான இன்னும் நம்ம இப்ப கூட வந்து தம்பி சிலம்ப தம்பி கூட சொன்னாப்படி, அந்த தம்பி வெளியே போன அப்படி அந்த போட்டிக்காக அது கூட நம்ம தான் ஸ்பான்சர் பண்ண சொன்னாங்க. அது மட்டுமல்ல, நம்ம IAS அகாடமி நடத்துறோம், TNPSC கோச்சிங் சென்டர் நடத்துறோம். இங்க லட்சுமி அது கூட இருக்கு. அப்படி வினா வங்கி புத்தகம் இந்த வருஷம் கூட 10th plus ரெடி ஆயிடுச்சு, கொடுக்க போறோம். ஆகவே தொடர்ந்து என்னென்ன தேவையோ பண்ணி கொடுத்துருக்காங்க. அல்லாள இளையநாயகரின் பிறந்த நாளையொட்டி நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே ஜேடர்பாளையம் பகுதியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புரட்சி தமிழர் எடப்பாடி K பழனிசாமி அமைத்த மணிமண்டபம் என்பதால் திமுக அரசு அல்லாள இளையநாயகரின் மணிமண்டபத்தை மூடி வைத்துள்ளது என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. இந்த அரசு அண்ணன் எடப்பாடியார் கொண்டாந்தார் என்பதற்காக வேண்டி இந்த சாதனையை மறைக்க வேண்டும் என்பதற்காக மூடி வைத்திருக்கிறார்கள். மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் வந்தவுடன் அது முழுமையாக மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கின்ற வகையில், மக்கள் தினந்தோறும் அதை வழங்குகின்ற வகையில் திறந்து வைக்கிறார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அதிமுக நகர கழகம் சார்பில் நடைபெற்ற புரட்சித் தலைவரின் பிறந்தநாள் விழா மற்றும் பொங்கல் விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டார். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் விசைத்தறி தொழில் முடங்கியுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. 5 ஆண்டு காலமாக இந்த திமுக ஆட்சியில் விசைத்தறி தொழிலாளர்களுக்கும் வேலை இல்லை. அதே போல அந்த விசைத்தறி அதிபர்களும் இன்றைய தினம் சரியெல்லாம் பழைய இரும்பு கடைக்கு போடுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. பொங்கல் என்று வந்தால் மட்டுமே, தேர்தல் என்று வந்தால் மட்டுமே திமுகவுக்கு மக்களை பற்றி கவலைப்படுவார்கள். கடந்த ஆண்டு இதே பொங்கல் விழாவிலே நாங்கள் எத்தனையோ முறை கேட்டோம், பொங்கல் பரிசாக அவர்களுக்கு 1000 வயது 2000 வயது கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது தேர்தல் இல்லை, அதனால் தேர்தல் வருகின்ற போது கொடுப்போம் என்று சொன்னார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த பொங்கல் பரிசை ஆரம்பித்தார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது ஒவ்வொரு ஆண்டு 1000 ரூபாயும், கொரோனா காலத்திலே 2500 ரூபாயும் வழங்கினார்கள். டெல்லியில் 42 நாடுகளைச் சேர்ந்த சபாநாயகர்கள், தலைமை அதிகாரிகள் பங்கேற்ற காமன்வெல்த் மாநாட்டை இன்று தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜனநாயக வலுப்படுத்தல், சட்டமன்ற ஒற்றுமை, மக்கள் நல ஆட்சி ஆகியவற்றில் இந்தியாவின் தலைமை பங்கு குறித்து பிரதமர் வலியுறுத்தல். இந்திய ராணுவத்தின் தைரியம், தியாகம் மற்றும் கடமை உணர்வை நினைவு கூறும் விதமாக ராணுவ தினத்தில் பிரதமர் மோடி வீரர்களுக்கு மரியாதை. கடின சூழலிலும் நாட்டை காக்கும் வீரர்கள் நம்பிக்கையின் சின்னம் என கூறிய பிரதமர் மோடி, பணியில் உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு அஞ்சலி. உரிமைக்காக போராடும் ஆசிரியர்களை பொங்கல் நாளிலும் கைது செய்து அடைத்து வைப்பதா? திமுகவின் துரோகத்திற்கு மன்னிப்பே கிடையாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம்.
கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பேருந்துகளை முற்றுகையிட்டு பயணிகள் போராட்டம். சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக விளம்பரம் தேடிக்கொண்ட ஸ்டாலினின் திமுக அரசு பொங்கல் பண்டிகைக்கு கூட நிம்மதியாக ஊருக்கு செல்ல முடியாத அவல நிலையை ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு. சார் இப்ப 30 வண்டி வந்தா இந்த கூட்டத்துக்கு பத்தாது, புரியுதுங்களா? விறுவிறுப்புடன் நடைபெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றது. தமிழர் தம் பாரம்பரிய வீர விளையாட்டில் 1000 காளைகள் களமிறங்கி சீரிப்பாய 550 மாடுபிடி வீரர்கள் துணிச்சலுடன் திமிலை அடக்கி அசத்திய நிலையில் பரிசுகளுடன் போட்டி கோலாகலமாக முடிவுற்றது. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 22 காளைகளை அடக்கிய வலையங்குளம் பாலமுருகனுக்கு முதல் பரிசும் 16 காளைகளை அடக்கிய அவனியாபுரம் கார்த்திக்கு 2ஆம் பரிசும் வழங்கப்பட்டது. வீரர்களின் துணிச்சல் பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது. மதுரை அவனியாபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த காளைக்கான பரிசு மந்தை முத்துக்கருப்பன் என்ற காளையின் உரிமையாளருக்கு வழங்கப்பட்டது. காளைகளுடன் மல்லுக்கட்டிய வீரர்களில் 60 பேர் படுகாயம். சென்னையில் நடந்த ஆசிரியர்களின் போராட்டத்தின் போது விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட ஆசிரியர் கண்ணனின் உடல் அவரது சொந்த ஊரான பெரம்பலூருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. உயிரிழந்த ஆசிரியர் கண்ணனின் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திய அதிமுக மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன், தனது உயிரை மாய்த்து கொண்ட எங்களது சகோதரன் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும். அவரது மகன் கமலேஸ்வரன் அவர்களுக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். திமுக அரசின் அராஜகத்தால் மன உளைச்சலுக்கு ஆளாகி உயிர் நீத்த ஆசிரியர் கண்ணன் பொம்மை முதல்வர் ஸ்டாலினை நம்பியதாகவும் வாக்களித்ததாகவும் அவரது மனைவி பேட்டி. பொது நலனுக்காக உயிர் நீத்த தனது கணவனை இழந்த நிலையிலும் பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கையை இனியாவது நிறைவேற்ற வேண்டும் என கண்ணீர் மல்க பேட்டி. இந்த பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் அவங்களையும் அவங்களுடைய மன உளைச்சல்ல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ நீங்க அதை கொஞ்சம் அவங்களுக்கு முடிச்சு கொடுங்க. இது வரைக்கும் எந்த அதிகாரிகளும் என்னை பார்த்ததில்லை. ஆனா எங்க சாரும் எங்க மாமனாரும் இந்த அரசியல்ல எல்லாரும் நமக்கு நல்லதுதான் செய்வாங்க, எல்லாம் நல்லா பெனிஃபிட்டா இருக்கும்னு தான் சொல்லி இது வரைக்கும் நாங்க எல்லாமே ஓட் பண்ணியிருக்கோம், உங்களை நம்பி இருக்கோம். உயிர் தியாகம் செய்த ஆசிரியர் கண்ணனின் மரணத்திற்கு நீதி கேட்டும் பொய் வாக்குறுதி கொடுத்து உயிர் பலி வாங்கும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் நெஞ்சுரத்தோடு போராடும் பகுதி நேர ஆசிரியர்கள். ஆசிரியர் கண்ணனுக்கு அஞ்சலி கூட செலுத்த விடாமல் மனசாட்சி என்பது சிறிதுமின்றி ஆசிரியர்களை மீண்டும் மீண்டும் கைது செய்து அராஜகம் செய்யும் ஸ்டாலின். ஆசிரியர் கண்ணனின் உயிரிழப்பிற்கு ஸ்டாலின் அரசின் அராஜகமே காரணம் என பகுதி நேர ஆசிரியர்கள் வேதனை. பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் 5 ஆண்டுகள் காலம் தாழ்த்திவிட்டு ஊக்கத்தொகை கொடுக்கிறேன் என ஏமாற்றுவதாக காட்டம்.
திருப்பூர் ஆசில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் ஐயா அவர் வந்து மாய்த்து கொண்டது அவரோட குடும்ப சூழலில் மட்டும் இல்லாத கடன் தொல்லை, கடன் சுமை, மன உளைச்சல், குடும்பத்தில் வந்து சரியான இணக்கமின்மை, அதே மாதிரி இந்த அரசு வந்து ஒரு ஆதரவு அளிக்கு, அதாவது ஒரு நன்கொடை, அதாவது ஒரு எங்களுக்கு ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு குடும்ப நிதினாச்சும் ஒரு அரசாங்கம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி உயிர்கள் இழந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பணச்சுமைக்குமையா இருக்கு. அதனால ஆசிரியர் கண்ணனை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உயிர் பலி வாங்கிய ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கைது செய்யப்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம். நீதி வேண்டும், நீதி வேண்டும் என முழக்கமிட்ட ஆசிரியர்கள் இந்த பொங்கல் கருப்பு பொங்கல், கண்ணீர் பொங்கல் என ஆவேசம். கடந்த மாதம் ஸ்டாலினின் பொய் வாக்குறுதியால் மன உளைச்சலுக்கு ஆளாகி உயிரை மாய்த்து கொள்ள முயன்ற ஆசிரியருக்கு நம்பிக்கை கொடுத்த ஆசிரியர் கண்ணன் இன்று ஸ்டாலினின் தொடர் அராஜகத்தால் மன உறுதியை இழந்து சக ஆசிரியர்களின் போராட்டம் வெற்றி பெற தன் உயிரை மாய்த்து கொண்ட சோகம். அவசரப்படாதீங்க, நான் டவர்ல ஏறும்போது வந்து பேசுறேன். கவலைப்படாதீங்க ஐயா, உங்களுக்கு 4 மாசத்துல நிச்சயம் ஆகும். தற்கொலை பண்ணிக்காதீங்கன்னு எனக்கு ஆறுதல் சொன்னாரு. மண்டபத்தில் வந்திருக்கும் போது எனக்கு கையை பிடிச்சி கூப்பிட்டாரு. தவறான முடிவு எடுக்காதன்னு சொன்னாரு. ஆனா அவரு போய் எனக்கு எடுத்து இந்த முடிவை யாரும் எடுத்துடாதீங்க. நாம போராடி வாங்கி ஆகணும். நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். கடன் வாங்கணும், சரி பண்ணணும். நாம போயிட்டா ஒருத்தர் நம்ம குடும்பத்தை வாங்க மாட்டான். இருந்து நாம சாதிக்கணும். யாரும் இந்த முடிவை எடுத்துடாதீங்க. ஆசிரியர் கண்ணனை தற்கொலை செய்ய தூண்டியதாக அராஜக ஸ்டாலின் அரசின் மீது ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. நீதி வேண்டும் என பதாகைகளை ஏந்தி ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஸ்டாலின் அரசை கண்டித்து போராடியவர்களை பொங்கல் நாளென்றும் கூட பார்க்காமல் துரத்தி கைது செய்து ஸ்டாலின் அரசின் காவல்துறை அடாவடி. கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களை பேருந்தில் ஏற்றி இறக்கி விடாமல் மணிக்கணக்காக சுற்றி வந்து போலீஸ் அராஜகம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஸ்டாலின் அரசை கண்டித்து போராடியதற்காக கைது செய்யப்பட்ட ஆசிரியருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் பரபரப்பு. கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் விடியாத திமுக அரசு ஆசிரியர்களை வீதியில் போராட வைத்து அவர்களின் உயிரை பறிப்பதாக எழும் குற்றச்சாட்டு. கணவர் இறந்துட்டாங்க, இன்னொரு ஆசிரியரும் இறந்துட்டாங்க. இவர் இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கார். இதுக்கப்புறமும் எந்த ஒரு உயிரையும் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. அவங்க எல்லாரையும் பர்மனன்ட் பண்ணி அவங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுங்க. சென்னை நுங்கம்பாக்கத்தில் கைது செய்த பகுதி நேர ஆசிரியர்களை பேருந்தில் அடைத்து சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக இறக்கிவிடாமல் நகர் முழுவதையும் சுற்றி வந்த காவல்துறை. குடிநீர், உணவு இன்றியும் இயற்கை உபாதையை கழிக்க விடாமலும் ஆசிரியர்களை காவல்துறை சித்திரவதை செய்த கொடூரம். காலையில எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. காலையில இருந்து எங்களை பஸ் வச்சு சுத்திட்டே இருக்காங்க. 5 மணி நேரமா சுத்திட்டு இருக்காங்க. பாத்ரூம் போகல, தண்ணி குடிக்கல, சாப்பிடல, எதுவுமே இல்ல. எங்களுக்கு ரொம்ப மயக்கம் ஆகுது. லேடிஸ் எல்லாம் பாத்ரூம் போக முடியாம அழுகுறாங்க. உள்ள மயங்கி கிடக்குறாங்க. பஸ்ஸுக்குள்ள கதவே திறக்க மாட்டேங்கிறாங்க. சார் ஏன் சார் எங்களை காவல்துறை வந்து தண்டிக்குது? நாங்க என்ன குற்றவாளி? நாங்க என்ன பண்ணோம்? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எங்களை ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க? நீங்க சொன்ன கோரிக்கை 181 நிறைவேற்ற சொல்லி தானே கேட்கிறோம். உங்கள்ட்ட நாங்க எப்படி நாங்க தயவு செய்து எங்களுக்கு செஞ்சு எங்க அண்ணனோட ஆத்மா சாந்தி எழுதுறதுக்காச்சும் 181 செய்யுங்க ப்ளீஸ். அரசே உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறோம். எங்களை வாழ விடுங்க, எங்களை சாக விடாதீங்க. மன உளைச்சலால் உயிரிழந்த பகுதி நேர ஆசிரியர் கண்ணனின் உடலை பெறக்கூட சக ஆசிரியர்களை அனுமதிக்காமல் அவர்கள் ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. இறுதியில் அவரது மனைவி ஒருவரே கணவர் உடலை ஏந்திச் சென்ற காட்சி காண்போரை கண்கலங்க செய்துள்ள நிலையில் சமூக நீதி பேசும் திமுக ஆட்சி மீது கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. நீதி கேட்டு போராடிய பெண் ஆசிரியர்களை கழிப்பறைக்கு கூட செல்ல விடாமல் பேருந்தில் வைத்து காவல்துறை சித்திரவதை செய்வதாக பகுதி நேர ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு.
வெல்லும் தமிழ் பெண்கள் என விளம்பரம் செய்த ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் உண்மையான வெல்லும் தமிழ் பெண்கள், இந்த கொடுங்கோல் ஆட்சியை வென்று வீழ்த்துவோம் என பெண் ஆசிரியர்கள் சூளுரை. கைது செய்யப்பட்ட பகுதி நேர ஆசிரியர்களை மண்டபத்தில் அடைக்காமல் சென்னையை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் ஸ்டாலின் அரசு. உயிர்பலி வாங்கிய ஸ்டாலின் அரசு நியாயமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல துணிவில்லாமல் மீண்டும் மீண்டும் அராஜகம். நாங்க 40 பேர் வந்து இப்ப ஒரு பஸ்ல எங்களை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அங்கேயே இறக்கி விட்டுருவேன்னு சொல்றாங்க. அதே இப்போ காவல்துறையினர் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை, ஏன் எங்களுக்கு மண்டபம் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்டதுக்கு, உங்களுக்கு மண்டபம் இல்லை, கிளாம்பாக்கத்தை தள்ளி தான் கொண்டு போய் உங்களை இறக்கி விடுவாங்க, என்னதான் உங்களை எங்க கொண்டு போய் இறக்குனாலும் நீங்க திருப்பி டிபிஐ தான் வர போறீங்கன்னாங்க. ஆமாம், இது தொடர் போராட்டம், நாங்க மீண்டும் களத்திற்கு வருவோம் அப்படின்னு காவல்துறையினரிடம் உறக்க சொல்லிவிட்டு பேருந்தில் ஏறி சென்று கொண்டிருக்கிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் தயவு கூர்ந்து இறுதி வாய்ப்பை பயன்படுத்தி களத்திற்கு வாருங்கள், காத்திருக்கிறோம். பொங்கல் திருநாளில் குடும்பங்களை விட்டு நீதி கேட்டு போராடும் பெண் ஆசிரியர்களை வீதி வீதியாக ஊர் ஊராக அழைத்துச் சென்று அராஜகம் செய்யும் ஸ்டாலின் அரசு. காட்டாட்சி செய்யும் முதல்வர், கண்டுகொள்ளாத பள்ளிக்கல்வித்துறை, அத்துமீறும் காவல்துறை என அனைத்து தரப்பில் இருந்தும் அழுத்தங்களுக்கு ஆளாகும் ஆசிரியர்கள். அநீதிக்கு எதிராக சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற பழமொழிக்கு ஏற்ப பொங்கி எழுந்த ஆசிரியர்கள் தங்களின் போராட்டம் ஆட்சியை குலைக்கும் என எச்சரிக்கை. வாக்குறுதி வஞ்சகம், பணி நிரந்தர மறுப்புக்கு எதிராக ஒன்றுபட்ட கல்வியாளர்களின் போராட்டம் திமுக ஆட்சியை நிலை கொள்ளாமல் இருக்கச் செய்யும் எனவும் ஆசிரியர்கள் எச்சரிக்கை. பகுதி நேர ஆசிரியர்களின் தீவிர போராட்டம் உச்சமடைந்துள்ள நிலையில் சம்பள உயர்வு என்ற கண்துடைப்பு நாடகத்தை அரங்கேற்றியுள்ள விடியாத அரசு. திமுக அரசின் அலட்சியத்தால் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர் கண்ணன் உயிரிழந்த நிலையில் போராட்டம் தொடரும் என கொந்தளித்துள்ள பகுதி நேர ஆசிரியர்கள். மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களை வாட்டி வதைப்பதில் முதலிடம் பிடித்துள்ள திமுக அரசு மீது வலுக்கும் குற்றச்சாட்டு. மின் வருவாயில் வணிக பிரிவு முதலிடம் பிடித்திருப்பது பொதுமக்கள் மீது அதிக சுமை ஏற்றி லாபம் தேடும் கொடூர நிர்வாகத்தின் தெளிவான சாட்சி என விமர்சனம். பொங்கல் விழாவையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் குவியும் மக்களால் மெரினா கடற்கரை சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். விடுமுறை நாட்களில் மெரினா கடற்கரைக்கு மக்கள் வருவார்கள் என தெரிந்தும் திமுக அரசின் காவல்துறை போக்குவரத்தை கட்டுப்படுத்த எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் கொண்டசமுத்திரம் கிராமத்தில் திருட்டுத்தனமாக மணல் அள்ளியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீசாருக்கு போன் செய்த இளைஞர்களை போலீசாரை மிரட்டும் அவலம். திறனற்ற திமுக ஆட்சியில் வேலியே பயிரை மேய்வது போல மணல் கொள்ளையர்களை தடுக்க வேண்டிய காவல்துறையினரே மாமூல் வாங்கிக் கொண்டு மாஃபியாக்களுக்கு ஆதரவாக இருப்பதாக மக்கள் வேதனை. அது ஓகே தான் சார். அவர் ஃபாரஸ்ட்ல வந்து பண்றது தான் அக்ரி பண்றேன் சார். அதெல்லாம் சுத்தமா வந்து எல்லாத்தையுமே புடிச்சி இது போலீஸ் பகச்சிட்ட சார். நம்ம என்ன சார், நீங்க வந்து நாங்க ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண கூடாது சார். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல கூடாது. ஒரு விஷயம் நடக்குது, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண எப்படி சார் இருக்குது? ஒரு மணி அடிக்கணும் உங்களுக்கு சொல்லணும். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது உங்களுக்கு சொல்லணும். அது நான் இன்ஃபார்ம் பண்ணா அப்போ வந்து நான் வந்து பகச்சி நடத்த மாட்டேன். சீனாவில் உயிருடன் இருப்பதை உறுதி செய்ய நீங்கள் இறந்துவிட்டீர்களா என பெயரிடப்பட்ட புதிய கைபேசி செயலி அறிமுகம். தனிமையின் கொடுமையை உணர்த்தும் விதமாக அறிமுகப்படுத்தியுள்ள இந்த செயலி உலகளவில் கவனம் ஈர்த்துள்ளது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் லாரியில் சுமார் 742 கிலோ கஞ்சாவை இலங்கைக்கு கடத்த முயன்ற 2 பேர் பிடிபட்டனர். தமிழகத்தில் கஞ்சாவே இல்லை என ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பரம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் அடையாளம் தெரியாத நபரால் காய்கறி கடைக்காரருக்கு அரிவாள் வெட்டு. திமுக ஆட்சியில் நாள்தோறும் அதிகரித்து வரும் கொலை சம்பவங்களால் வெளியில் செல்லவே அச்சப்படும் பொதுமக்கள். திருப்பூர் மாவட்டம் கொக்கம்பாளையத்தில் கை கால்கள் வெட்டப்பட்டு முகம் சிதைந்த நிலையில் பூங்கொடி என்ற இளம்பெண்ணின் சடலம் மீட்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம். விடியாத திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்ற நிலையால் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கழுகுகள் மரணமடைய காரணமான தடை செய்யப்பட்ட மருந்துகளை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசு. உயர்நீதிமன்றம் கண்டித்த பின்பே மோயாறு பள்ளத்தாக்கில் பாதுகாப்பு மண்டலம், கண்காணிப்பு குழு, காலக்கெடு என
அவசர அறிவிப்புகளை வெளியிட்டு கண்துடைப்பு நாடகம் நடத்தும் விடியாத அரசு. கம்பம் பள்ளத்தாக்கில் 27வது ஆண்டாக தொடர்ந்து நடைபெற்ற பென்னிக்விக் பொங்கல் விழா. முல்லை பெரியாறு பாதுகாப்பு, விவசாய உரிமையும் வலியுறுத்தி விவசாயிகள் பாரம்பரிய முறையில் பொங்கல் வைத்து கொண்டாட்டம். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வாவிப்பாளையம் பகுதியில் பாண்டியன் நகர் பகுதி திமுக செயலாளர் ஜோதி தலைமையில் சாலையை ஆக்கிரமித்து பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டதால் சர்ச்சை. தங்களது கட்சி விழாவிற்கு மாநகராட்சியின் வாகனத்தையும் தூய்மை பணியாளர்களையும் பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் செய்த திமுகவினருக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ஈசன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் ஜோதியம்பட்டி பகுதியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் போராட்டம். திமுக அரசு வழங்கிய பொங்கல் தொகுப்பை ரேஷன் கடை முன்பு கொட்டி பொங்கல் தினத்தை கருப்பு தினமாக தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் 4 முனை சந்திப்பில் கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள், பயணிகள் கடும் அவதி. போக்குவரத்து ஸ்தம்பித்து 1 மணி நேரமாகியும் காவலர்கள் யாரும் வராததால் பொதுமக்களே போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்ட அவலம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் பல தலைமுறைகளுக்கு வாழ்வாதாரமாக இருந்து வந்த அச்சு வெல்லம் உற்பத்தி சரிவால் உற்பத்தியாளர்கள் வேதனை. விடியா ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் தங்களின் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டு கரும்பு விளைச்சல் வீழ்ச்சி அடைந்ததில் தங்களுக்கான இனிப்பு பொங்கல் கசப்பாக மாறியதாக உற்பத்தியாளர்கள் புலம்பல். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே மேல்வன்னியூர் கிராமத்தில் கால்நடைகளை வேட்டையாடும் சிறுத்தையை இதுவரை பிடிக்காத வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். திமுக ஆட்சியில் அதிகாரிகள் மக்களின் உயிரை துச்சமென நினைத்து செயல்படுவதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டதாக வேதனை. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையை சாராய ஆலையாக மாற்றி வரும் திமுக அரசை கண்டித்து கைகளில் கருப்பு கொடிகளை ஏந்தி காலி மதுபாட்டில்களுடன் கரும்பு விவசாயிகள் போராட்டம். உரிமைக்காக போராடிய விவசாயிகளை குற்றவாளிகளைப் போல் காவல்துறை கைது செய்து அராஜகம். நாடு முழுவதும் அரசு, தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 18,000க்கும் மேற்பட்ட முதுநிலை மருத்துவ இடங்கள் காலியாக உள்ள நிலையில் 3ஆம் சுற்று கலந்தாய்விற்கான தகுதி மதிப்பெண் குறைக்கப்பட்டதாக மருத்துவ தேர்வு வாரியம் அறிவிப்பு. 2025-26 கல்வி ஆண்டிற்கான 3ஆம் கட்ட கலந்தாய்வில் அதிகப்படியான மாணவர்கள் பங்கேற்க வாய்ப்பளிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. வேலைக்கு பணம் பெற்ற விவகாரம் தொடர்பான செந்தில் பாலாஜி வழக்கு. பிரதான சாட்சிகளை மட்டும் கொண்டு விசாரணையை விரைந்து முடிக்க அமலாக்கத்துறை கோரிக்கை. வேலைக்கு பணம் பெற்ற விவகாரம் தொடர்பான செந்தில் பாலாஜி வழக்கில் அரசு சிறப்பு வழக்கறிஞர் மாற்றம். சாட்சிகளின் எண்ணிக்கையை குறைக்க அமலாக்கத்துறை கோரிக்கை விடுத்த நிலையில் வழக்கின் விசாரணை பிப்ரவரி 1 வாரத்திற்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். நெல்லையில் காதல் விவகாரத்தில் பட்டியலின இளைஞர் கவினை கொலை செய்த சுர்ஜித்தின் தாயான உதவி ஆய்வாளர் கிருஷ்ணகுமாரிக்கு எதிரான பிடியாணையை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட மனு தள்ளுபடி. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சட்டத்தை அமல்படுத்தும் பணிகளில் இருக்கும்போது குற்றவியல் விசாரணையின் நேர்மை மீது மக்களுக்கு சந்தேகம் ஏற்படும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. கும்பகோணம் மலர் சந்தையில் மல்லிகைப்பூ விலை பொங்கல் பண்டிகையை ஒட்டி 1 கிலோ மல்லிகைப்பூ 13,000 ரூபாய்க்கு விற்பனை. மல்லிகைப்பூ வரத்து கடுமையாக குறைந்து தங்கத்துடன் போட்டி போடும் அளவுக்கு அசாதாரணமாக உயர்ந்ததில் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. 2025ஆம் ஆண்டு உலகளவில் வரலாறு காணாத கடும் வெப்பம் பதிவான ஆண்டாக உலக வானிலை அமைப்பின் அறிக்கையால் அதிர்ச்சி. கடந்த 11 ஆண்டுகள் தொடர்ந்து வெப்பம் அதிகரிப்பு மற்றும் கடல் அபாயகரமாக சூடேறி காலநிலை மாற்றம் மனித குலத்தை அச்சுறுத்துகிறது. மத்திய அரசு திட்டங்களால் கடந்த 11 ஆண்டுகளில் 27 கோடி மக்கள் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர். தீவிர வறுமை விகிதம் 27.1% இருந்து 5.3% குறைந்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளதுடன் பிரதமர் தலைமையிலான நலத்திட்டங்கள், நேரடி பண பரிமாற்றம் மற்றும் உணவு பாதுகாப்பு திட்டங்களே இந்த சாதனைக்கு காரணம் என தகவல்.
ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் தொடர்வதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி கருத்து. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள தென்மேற்கு கட்டளையின் பதவியேற்பு விழாவில் பேசிய ராணுவ தளபதி எதிரியின் ஒவ்வொரு அசைவும் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கம் மாயமான வழக்கில் முன்னாள் தேவசம் வாரிய உறுப்பினர் KP சங்கர்தாஸ் பிடிபட்டார். கைது தாமதத்தை கடுமையாக கண்டித்த கேரள உயர்நீதிமன்றம் நீதிமன்ற தலையீட்டுக்கு பின்பே விசாரணை குழு நடவடிக்கை எடுத்ததாகவும் குற்றச்சாட்டு. உலக நாடுகளை பின்னுக்கு தள்ளி இருசக்கர வாகன பயன்பாட்டில் இந்தியா முதலிடம். அதிக மக்கள் தொகை, நகர்ப்புற நெரிசல், எரிபொருள் செலவின் சுமை உள்ளிட்டவை இருசக்கர வாகனங்கள் அத்தியாவசியமாக மாற காரணம் என ஆய்வாளர்கள் தெரிவிப்பு. 3ஆம் காலாண்டில் 2% குறைந்து 6,654 கோடி ரூபாயாக உள்ள இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் நிகர லாபம் மொத்த வருவாய் 8.89% உயர்ந்து 45,479 கோடி ரூபாயாகவும், நிதியாண்டு வருவாய் வளர்ச்சி கணிப்பு 3 முதல் 3.5% உயர்ந்துள்ளதாகவும் தகவல். உலக பாஸ்போர்ட் தரவரிசை பட்டியலில் 5 இடங்கள் முன்னேறி 80வது இடம் பிடித்த இந்தியா. இந்திய பாஸ்போர்ட் மூலம் 55 நாடுகளுக்கு விசா இன்றி அல்லது வருகை விசாவுடன் பயணம் சாத்தியமுள்ள நிலையில் சர்வதேச அளவில் இந்தியா மீதான நம்பகத்தன்மை உயர்வு. நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் 6.8% வளர்ச்சியுடன் வாகன உதிரிப்பாகத்துறை 3,50,000 கோடி ரூபாய் வர்த்தகம். வாகனத்துறைக்கு ஆதாரமாக உள்ள உதிரிப்பாக வணிகம் கடந்த ஆண்டை விட வருவாய் அதிகரித்து உற்பத்தி விரிவாக்கம் அடைய சந்தை நிலைத்தன்மை பலனளித்ததாக தொழிற்சங்கம் அறிவிப்பு.